இப்படி சொல்றீங்க? அப்ப நாமளும் இப்படிதான் மாட்டிக்கிட்டோம். தெரியல, கொஞ்சம் கஷ்டமா போல இருக்கு. ஏன் நீதான் டிவில சந்தோஷமா இருக்கிற மாதிரி கனவு? நீங்க தான் சர்ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லி எங்க கூட்டிட்டு வரா? என்ன பண்றது? சர்ப்ரைஸ் கொடுத்துச்சே. லைஃப் இஸ் ஆல்வேஸ் அன்பிரெடிக்டபிள். அது இருக்காங்களா, ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். ரொம்ப சுடுதுங்க. புரியல கண்மணி, எனக்கு தாகமா இருக்கு. தாகமா தான் இருக்கு, ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. கண்மணி, என்னாச்சு? எதுக்கு நீ அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? கண்ணுக்கு தெரியுதான்னு பாக்குறேன். ஏன் வீட்டுக்கு போயிடலாம்ல, அங்க போயிட்டா நல்ல சாப்பாடு கிடைக்கும்ல. போட்டு கடல் கடையில நிம்மதியா தூங்கிட்டு இருப்போம். போட்டு உங்க பிளான் எல்லாத்தையும் கவுத்துடுச்சு. இல்ல தான் கவுத்துச்சு. இவ்வளவு இருக்கா பாருங்க, போட்டையும் கவுத்து விட்டுருச்சு. அதே மாத்த முடியாதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டெல்லாம் கிடைக்கும். புடிச்சு தர சாப்பிடுறியா? எங்க ஆனா பச்சையாதான் சாப்பிடணும், பரவாயில்லையா? அப்படி முடியும் கண்மணி, உயிர் போடுக்கணும், அதெல்லாம் பண்ணிதான் முடியாதுப்பா. சரி நீ கொஞ்சம் பொறுத்துக்க. ஏங்க இருங்க, அதெல்லாம் வேண்டாம். அவன் போனும் சுவிட்ச் ஆஃப்ல வேற இருக்கு. போனதுல இருந்து போன் ஆச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. போன் வேற சுவிட்ச் ஆஃப். பிக் மம்மி, என்ன ஆச்சு? என்னன்னா பெரிய அண்ணனா? செந்தில் தான் வீடுதான்ப்பா சொல்றேன். சின்னவரா? பேட்டரி காலியானது கூட தெரியாம ஏதாவது ரொம்ப முக்கியமா? நானே பதறி போயிருக்கேன், நீ எனக்கு கடுப்பேத்தாத. என்ன கூடாதா? அது அவன் கவனிக்காம கூட இருந்திருக்கலாம். ஏதோ கொஞ்ச நேரம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்லையா அந்த நாட்டுல? ஏன் இப்படி பதறீங்க? ஆகுறீங்க நெட்வொர்க் இஷ்யூ இருந்தா கூட சில சமயத்துல இது நைட் டைமா? ஏன் இவ்ளோ பேனிக் ஆகுறீங்க? காரணம் இல்லாமயா நான் பதறேன்? உன் தம்பி எங்க போனான்னு தெரியலடா. ஏமா போன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அவன் அண்ணி, அதனால என்ன? கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க. இத தான்ப்பா நானும் ரொம்ப நேரமா என்ன புரிஞ்சுக்கலடா. நான் என்னமோ தப்பு நடக்குதுன்னு தப்பா தோணுதா? ஆமா அண்ணி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, என்னாச்சு? நீங்க சொல்ற மாதிரி அன்போட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தா கூட இருக்கலாம். கண்மணியோட போன் எப்படிடா சுவிட்ச்? அவ எங்கயாவது கடைக்கு போயிருப்பா, கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துட போறா. தான போயிருக்கா? என்னமா சொல்றீங்க? தான் போயிருக்காங்களா? எங்க போனாங்க அத்த? ஏய், அது தெரியாம தான். இல்லம்மா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனது உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்களா? அதான் கொஞ்சம். எங்க போறான்னு அவன் சொல்லலையே, அதானே எனக்கு பயம். என்ன பண்ணீங்க? அவன் பிக் மம்மிட்டே சொல்ல, என்கிட்ட எப்படிப்பா சொல்லுவான்? ஏதோ நம்மள சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தேவையில்லாம பயப்படாதீங்க. போங்க போங்க, எல்லாம் ஆவற வேலைய பாருங்க, போங்க. கண்மணியோட போனும் சேர்ந்து ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்றேன். சாரி பிக் மம்மி. ஆமா, இங்க என்ன பாட்டி? அது ஒண்ணு இல்ல பாட்டி, உங்க ட்ரிப் நம்ம கம்பெனிக்கு புது ஆர்டர் கிடைச்சதா இல்லையா? எதுக்கு நீ இப்ப டைவர்ட் பண்ற? என்ன பிரச்சனை? எல்லாரும் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அவனை போன்ல காண்டாக்ட் பண்ண முடியலையா? மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி. ஏன்? ஏனா அந்த கண்மணியையும் போன்ல ஒளிஞ்சு போட்டோம், அதனால உனக்கு என்ன? ஆனா அவங்க ரெண்டு பேர் போனும் ஒரே சமயத்துல என்ன சொல்ற நீ? போன்ல அதான் பாட்டி தெரியல. ஏய், ரெண்டு பேரையும் காணோம்னு சொல்றீங்க, எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்றீங்க? இவ்வளவு நேரம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அவனுக்கு போன் பண்ணி பார்த்தேன். நடிக்கிறியா நீ? ரெண்டு பேரும் எங்க? தெரியாதா? இல்ல மருமக பாசத்துல நீதான் பொங்கி. இதெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா? இவ எந்த காலத்துலடா உனக்கு பதில் சொல்லிருக்கா? இருந்தா நல்லவள ஆயிடுவியா நீ? போய் எல்லாம் நீ இவளுக்கு அவ எப்படி புரட்டி எடுக்கிறான்னு பாத்தியா? அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதாங்க? எனக்கு என் பேர வீடு திரும்பி ஆகணும். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், ஒரு 2 நிமிஷம் பேச முடியுமா உங்ககிட்ட? கடைசியில் இவரை கோட்டு விட்டுட்டேனா? எங்க போனாரு இருக்கீங்க? நான் கூப்பிடுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா? ஏங்க தனியா விட்டுட்டு போலாமா? இந்த கடவுளே, எங்க போனாரோ? அதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏங்க? தைரியசாலி, வீட்டுக்கு வந்த திருடனே அடிச்சு விரட்டவ, அடிச்சுட்டு வந்தவ நீ. கொஞ்ச நேரம் என்ன காண. நீங்க சொல்லுவீங்க, என்னோட பயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் போன இடத்துல லேட் ஆயிடுச்சு. சரி விடு, நான் வந்துட்டேன். சரி, என்ன பண்றது? உன் பசிக்கு நான் ஏதாவது போனதுல தென்னை மரங்களை பார்த்தேன். உனக்காக தம்பி இதுதான் 2 in 1. எப்படி கம்பெனி? ஹாப்பியா? அது எப்படி உடைச்சு சாப்பிடுறது? அதுக்கு ஏதாவது வழி இல்லாம போயிடும். கொஞ்சம் பை. அது இருங்க, இதை வச்சு உடைக்க முடியும். காலத்துல நம்ம மூதாதையர்கள் இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்ப நம்ம இருக்கிறது எந்த காலம் சொல்லு? ம். எங்க பாத்து வந்துச்சு வந்துச்சு. ஐயோ. சரி விடு, முதல் முயற்சி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்துருமா என்ன? ஏய் வந்துச்சு. விட முடியாது போல இருக்கு. சாரி கண்மணி, மாட்டேன். ம்? ம். ஏய் கண்மணி, ஏய் எங்க எங்க போற? பாத்து. என்ன கண்மணி இது? தெரியல இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டா இருக்குங்க. வா. என்ன ஆ? ஏங்க கத்தி. கடவுளே நன்றி முருகா. இப்ப நம்ம இருக்கிற இந்த நிலைமையில இதெல்லாம் நமக்கு பொக்கிஷம் ஆப்பறதுக்கும் நம்ம பாதுகாப்புக்கும் உதவும். ம். ஆ. இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு, நீ குடி. எங்க தேனாட்டம் இன்னைக்குதுங்க. அதனாலதான் அதுக்கு பேரு. இந்தாங்க நீங்களும் கொஞ்சம் குடிங்க. போதுமா கண்மணி, இன்னொரு வெட்டி தரேன். பசியும் அடங்கிடுச்சு. சாப்பிடறதுக்கு வேற எதுவும் கிடைக்கிற வரைக்கும் கேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் போல இருக்கு. நைட் நமக்கு நெருப்பு தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். திடீர்னு இருந்தாலும் நம்மள நெருப்பு தான் காப்பாத்தும். சரியா? என்ன பண்ணிட்டா போச்சு. लगे प्यार है हाँ यही प्यार है हाँ यही प्यार चलते चलते कहीं रुक जाता हूँ मैं बैठे कहते कहते ही चुप हो जाता हाँ यही प्यार हाँ यही प्यार अरे तो ये फ़ोन हो चुका है बेकार, जो बिल्कुल भी चार्ज नहीं होता। तो हम इसे चार्जिंग पे लगा के देखते हैं। 46 है अभी इसमें। तो ये बेकार हो चुका है, चल ही नहीं रहा। क्या पता नहीं, लाइट नहीं आ रही है क्या? आ तो रही है लाइट। तो हमारी तोरी रेडी हो चुकी है, बंद कर देते हैं हम। और अब हम कर लेते हैं थोड़ा दूसरा काम। एक शरारत सी है, तो अब हम मारने वाले हैं आटा। बंद गलियों के छुप छुप के हाय ये क्या करने लगे। चलते चलते यूं ही रुक जाता हूँ मैं।
अरे घूमी खातिर गाड़ी हीरो होंडा खोजेली, अरे घूमी खातिर गाड़ी हीरो होंडा खोजेली, सबसे चढ़ो वो जवानी मुझे होंडा खोजेली। हाय ये क्या करने लगे, अरे पटना की तुमसे पटेगी नहीं, दिल्ली की दिल बेटा देगी नहीं, अरे आरा की रानी और बात कर देगी, दिलवा में धाए धाए वार कर देगी। हाय ये क्या करने लगे, क्या यही तड़पाओगे, तड़पा लो, हम तड़प तड़प कर भी तुम्हारे गीत गाएंगे, इतराओगे, इतरा लो, हम ठोकर खाकर भी तुम्हारे दर्द गाएंगे। बंद गलियों में छुप के, हाय क्या करने, ये तो भूल ही गया, ये तो हम तेरे हो चुके, बेताब दिल है धड़कनों की कसम, ना रह सकेंगे अब जुदा हो के हम, हो वादा करो तुम जाने से पहले फिर मिलेंगे सनम। तड़ पाओगे तो तड़ पा लो। तो हमारा आटा रेडी हो चुका है। डन डना डन डन डना डन। बंद गलियों में छुप छुप के हम तो डरने लगे। हाय क्या करने लगे। तो हम वॉश कर लेते हैं। हाँ हाँ हाँ, तुम तो आए नहीं। हमने चीज बनाई थी, तुम आए नहीं। देवू, हमने तो पराठे बनाए हैं। क्या बनाया? आवाज ना आ रही। गुल्लू भैया, गुल्लू भैया, देवांश गुल्लू भैया तेरे। चाहूंगी देख तेरे गुल्लू भैया से। तो एक्टिंग करा है ना अपने गुल्लू भैया की।